கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு சுவாமிநாதன், இப்போ பாஜகவுக்கு போனோம் அப்படின்னா பாஜக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டி போடுறாங்க, போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு போட்டி போடுறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அந்த தொகுதிகள் அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள், கிட்டத்தட்ட 7-8 தொகுதிகள் அமைச்சருக்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தொகுதியில் பாஜக மற்ற தொகுதியில் இருக்கிறோட கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப சுருங்கி இருக்காங்க அப்படின்ற ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த தொகுதிகள் பேச்சுவார்த்தை நடக்கும்ல, அதை யாரு டிசைட் பண்ணுவா? அது எப்படி எடப்பாடி பழனிசாமி இதை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு தள்ளும்போது நயினார் அவர்கள் எப்படி ஓகே சொன்னாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அதை ஓகே சொல்ல மாட்டார் அண்ணாமலை என்பதனால தான் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த அலையன்ஸ் வர்றதுக்கு எல்லாவற்றுக்குமே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தானே காரணமாக அடித்தளமாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அனுசரித்து சென்றிருக்காருன்னா, தன் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு முறை வெற்றி ஒரு முறை தோல்வி என்று மாறி மாறி வந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டு கொடுத்திருக்காரு. சாத்தூருக்கு இடம் இருந்திருக்கிறார். சாத்தூர் தொகுதியை அவர் முதல் முறையாக போட்டியிட போகிறார். அங்க இதற்கு முன்பு அவர் போட்டியிட்ட அனுபவமே இல்லாதவர். அவர் சாத்தூரை குறிவைத்த பொழுது சில கணக்கில் அவருக்குள்ள இருந்தது. இன்னைக்கும் அந்த கணக்கு இருக்கா என்பது கூட தெரியாது. பட் நீங்க கன்னியாகுமரியை பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இதே சார் அவர்கள் சொல்வதை போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக மிக மிக பலவீனமாக தான் இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை நமக்கு தான் காட்டியது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4வது இடம் வந்தாங்க. விளவங்கோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கீழே போனாங்க. பார்லிமெண்ட்லயும் நாம் தமிழர் கட்சி கீழே போனாங்க. அதிமுகவுக்கு லாபம் 4 தொகுதியை தூக்கி அப்படியே பிஜேபி கிட்ட கொடுக்கறது. 4 வாங்குறது பிஜேபிக்கு என்ன லாபம்? இதுல 4 ஜெயிச்ச தொகுதி, மற்ற தொகுதிகள் எல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் தான் கணிசமாக இருக்கு. ஸோ அப்போ அவர்கள் அதையும் வாங்கிக்கிறாங்க. நீங்க ராதாபுரம் அப்பாவு அவர்களுடைய தொகுதி, சபாநாயகர் தொகுதி, அமைச்சர் தொகுதி தான் இல்லை, அப்பாவு அவர்களுடைய தொகுதியை கொடுத்தாலும் பாஜக வாங்கிக்கிறாங்க. பாஜக இதுல என்ன பிளே பண்ணியிருக்காங்கன்னா, விஐபி வேட்பாளர்களை, வலுவான அமைச்சர்களை திமுக எதிரி நாங்க தான் பாருங்க, தாமரை தான் அவர்களை எதிர்கொள்ளுதுன்னு எதிர்காலத்துல தங்களை ப்ரமோட் பண்ணிக்க பயன்படுத்திக்கலாம். பட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் நினைக்கிறேன். அவர் பழைய நட்பு கிட்டத்தட்ட அவருக்கு உண்மையிலே கலை யதார்த்தமும் தெரியுது. இங்க பாஜகவை முன்னிலைப்படுத்தி இல்லைங்க எங்களுக்கு 40 தொகுதி வேணும், 35 தொகுதி நாங்க போட்டிடுவோம், நீங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை நாங்க திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம். திருப்பரங்குன்றம் தொகுதியில தான் முருகர் மாநாடு நடந்தது. அதே திருப்பரங்குன்றம் தொகுதியில தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வருது. அந்த தொகுதியை அவர்கள் விட்டு கொடுக்கலையே. கிட்டத்தட்ட அந்த தொகுதியை விட்டு கொடுக்காம தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தானே வச்சிருக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலி சட்டமன்ற பகுதியில் எடுத்தீங்கன்னா அதுல பெரும்பான்மை தொகுதியில் இவர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்பாவு தொகுதி வளமாக இருக்கக்கூடிய தொகுதி, அதை மட்டும் அப்படியே கூட்டணிக்கு தட்டுறாங்க. தென்காசி மாவட்டத்தில் பாருங்க 5 சட்டமன்ற தொகுதிகள். அப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையுமே அதிமுக தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அவர்களே வச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஒரு உதாரணம். அண்ணாமலைக்கே அங்க ஏன் சுரக்கம் ஏற்படுதுன்னா, 10 தொகுதிகளில் 2 தொகுதி ஒதுக்கப்படும் காத்திருந்தாங்க. ஒரு தொகுதி தான் மீண்டும் ஒதுக்கப்படுது கோவையில. அப்ப இது எல்லாம் பரவலாக பாஜக வலுவாக இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலை எந்த தொகுதி ஒதுக்குனாலும் நான் போட்டியிடுறேன்னு சொல்லிடலாம்ல. நீங்க தோக்குற தொகுதிகளே எங்களுக்கு கொடுங்கப்பா, நாங்க அதுல போட்டிட்டு நாங்க ஜெயிச்சுக்கிறோம், அதுதானே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா இருக்கும். நாங்க வளர்ந்துட்டோம், நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு அப்ரோச் தானே பலமானதாக இருக்கும். இல்ல, இது வெற்றியை தரணும்ல. உங்களுக்கு வெற்றியை தந்தால் தானே அது மக்கள் கிட்ட போய் கோஷமாக ஈடுபடும். நீங்க கிட்டத்தட்ட சீனியர் அமைச்சர்களை எதிர்கொள்றோம், இந்த அமைச்சரை நாங்க தான் வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஈடுபடும். இந்த அமைச்சருக்கு எதிராக போட்டியிட்டோம் என்பது எப்படி ஒரு பிரச்சார வியூகமாக மாறும்? நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட 8 தொகுதிகள்ல அதிமுகவை டெபாசிட் இலக்க வச்சு பாஜக தான் 2வது இடம் வந்தாங்க. 8 தொகுதிகள்ல அதிமுக 3வது இடம் போனாங்க. இன்னைக்கு அந்த அதிமுக தானே சீட் ஒதுக்குறாங்க 27 இடங்கள். அந்த அதிமுக தானே தோல்வி அடைந்த தொகுதிகளை எல்லாம் பாஜக ஒதுக்குறாங்க. அப்ப இங்க வெற்றி என்பதா விஷயம். இந்த சதவீத கணக்கு நீங்க 34 எடுத்தாலும் ஃபெயில் தான், 35 எடுத்தா தானே பாஸ், நீங்க 80 எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், 78 75 எடுத்தாலும் அது ஒரு மதிப்பெண் தானே. ஸோ பாஜகவை பொறுத்தவரை அந்த இடத்துல அதிமுகவுடைய கைதான் ஓங்கி இருக்குன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு தான் இதுல லாபம். நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த இடத்துல அதிமுக கேட்ட தொகுதிகளை எல்லாம் பெரும்பாலும் வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த தொகுதிகளை கிட்டத்தட்ட அவர் ரொம்ப சமரசம் செய்திருக்கிறார். இதுல அது ஒரு வகையில நல்லதுங்கிற அணிக்கு ஆரோக்கியம். நீங்க அணியாக பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பலவீனம். பட் அவங்க ஒரு இன்னைக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற இடத்துல அதிமுக அலைன்ஸ் வருதுனாலே அதிமுக வலுவான தொகுதிகளை எடுத்துக்கொண்டுதான். இன்னொரு உதாரணம் என்னன்னா, ஒரு தூத்துக்குடி மாவட்ட உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தூத்துக்குடியில சீதா செல்லப்பாண்டியன், கோவில்பட்டியில கடம்பூர் ராஜு, அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல சண்முகநாதன், 3 முன்னாள் அமைச்சர்களை களமிறக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட விஐபி தொகுதிகள், விஐபி வேட்பாளர்கள். இதுதான் அதிமுக இந்த தேர்தலில் போட்டிருக்கக்கூடிய கணக்கு. அந்த கணக்குக்கு பாஜக ஒரு சின்ன இடைவெளியும் கொடுத்துருக்காங்க. அந்த இடைவெளியின் காரணமாக தான்
அதிமுகவுக்கு வந்து நீ கை ஓங்கி இருக்க அப்படி பாருங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.